தேவனுக்கே துதிகன மகிமை உண்டாவதா. அன்பனை யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்கள் உங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் என்னவென்று சொன்னால், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த 2024ஆம் ஆண்டு ஆண்டவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம் கூடவே இருப்பார். ஏனென்றால் ஆண்டவர் மாறாதவர். வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை மாறாது, அவருடைய வார்த்தை மாறாது. கர்த்தர் நம்மை விட்டு விலகாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? அதான் முந்தின வசனத்திலே முந்தின இதுல சொல்லப்பட்டிருக்க எபிரேயர் 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் இருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்மை விட்டு இந்த 2024ஆம் ஆண்டு நம்மை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பண ஆசை இல்லாமல் இருக்க வேண்டும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. வாழ்க்கைக்கு பணம் தேவைதான், ஆனால் பணமே வாழ்க்கையாக மாறிவிடக் கூடாது. பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும் என்று சொல்லுவார்கள். யூதாசு பணத்திற்காக இயேசுவை காட்டி கொடுத்தான். முடிவு என்ன? தூக்கு போட்டு செத்தான். வேதத்திலே அனனியா சப்புரால் பணத்திற்கு ஆசைப்பட்டு நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொன்னார்கள். அனனியா சப்புராலும் செத்தார்கள். இரண்டாவதாக, இருக்கிறவைகள் போதும் என்று மனப்பான்மை வேண்டும். எபிரேயர் 13:5 நீங்கள் பணாசை இல்லவர்களா இருந்து நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுது உன்னை கைவிடும் இல்லை. இன்னைக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. மனிதனுக்கு மட்டும் போதும் என்கிற மனசு வராது. பேராசை பெருநஷ்டம் என்று சொல்வார்கள். பிரியமானவர்களே, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வசனங்களை பார்க்கின்ற பொழுது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்திய மிகுந்த ஆதாயம். உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்று கொண்டு போவதும் நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவி அநேக வேதனைகளை தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சார்ந்த குணத்தை அடையும்படி நாடு. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே போதும் என்கிற மனப்பான்மை நமக்கு வேண்டும். மனுஷனை பாருங்க, ஒரு காரு வச்சிருப்பான், அப்புறம் இன்னும் பல கார்களை வாங்க வேண்டும், பணம் இன்னும் பல லட்சங்களை சம்பாதிக்க வேண்டும், இன்னும் பல வீடுகளை கட்ட வேண்டும், இன்னும் பல சொத்துக்களை வாங்கணும். இப்படி மனுஷனுக்கு போதும் என்கிற மனசே வராது. அதான் ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஒரு பாடல், அருமையான ஒரு பாடலை சொல்வார். வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம், அது தொடுவானம் என்று ஒரு அருமையான ஒரு பாடல். பிரியமானவர்களே, இரண்டாவதாக 2024ஆம் ஆண்டு எது நம்மை விட்டு விலகாது? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும் சொன்ன கர்த்தர். இந்த 2024ஆம் ஆண்டு எது நம்மை விட்டு விலகாது? ஆண்டோடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. கர்த்தர் தாவீது சொன்ன வார்த்தை 2 உனக்கு முன்பாக நான் தள்ளப்பட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன், அவனை விட்டு விலக்க மாட்டேன். இந்த 2024ஆம் ஆண்டு ஆண்டவர் நம்மை விட்டு விலக மாட்டார். பாவிகளின் பாதைக்கு உன் காலை விலக்குவார். நீதிமொழிகள் 1:15 என் மகனே, நீ அவர்களுடைய வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. 2024ஆம் ஆண்டு ஒரு தீர்மானம் எடுக்கணும். இனி நான் பாவிகளுடைய வழியில் நிற்க மாட்டேன், பரியாசக்காரர் உட்கார்ந்த இடத்தில் உட்கார மாட்டேன். கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமாய் இருப்பேன். கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீது சொல்லுகிறான் சங்கீதம் 19:13 துணிகரமான பாவங்களுக்கும் அது அடியனை விலக்கி காரும். பிரியமானவர்கள், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதீரும். நீதிமொழிகள் 4:27 வலதுபுறமாவது இடப்புறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. இந்த 2024ஆம் ஆண்டு ஆண்டவர் நம்மை தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்வாராக. அடுத்தபடியாக ஆண்டவருடைய உண்மையை நமக்கு விளக்குவதில்லை. சங்கீதம் 25:8 கர்த்தர் நல்லவர் உத்தமருமாய் இருக்கிறார். யோபு சொல்லுகிறார், யோபு 27:5 நீங்கள் பேசுகிற நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக என் ஆவி பிரியமட்ட என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன் என்று சொல்லுகிறார். இந்த 2024ஆம் ஆண்டு உண்மையோடு இருக்க வேண்டும். ஆண்டவரின் உண்மையை நமக்கு விளக்குவதில்லை. அவர் உண்மையாய் இருக்கிறார், நாமும் ஆண்டவருக்கு உண்மையாய் இருக்கணும். 2024ஆம் ஆண்டு கர்த்தர் யாரை கைவிடுவதில்லை? நீதிமானை கைவிடுவதில்லை. சங்கீதம் 37:25 நான் இளைஞனுமாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இருந்து திரிகிறதை நான் காணவில்லை.
பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. சங்கீதம் 37:28 கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. ஆகவே இந்த 2024ஆம் ஆண்டு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் அதுதான். ஆண்டவர் சொல்லப்படுகிறது, நீதிமானை கைவிடுவதில்லை, பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, கர்த்தரை தேடுகிறவர்களை கைவிடுவதில்லை. சங்கீதம் 9:10 கர்த்தாவை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் இடத்துல ஜெபித்த பொழுது ஆண்டவர் இடத்துல சொன்ன காரியம், இன்னும் வருகிற ஆண்டு மிகவும் பயங்கரமானதான் இருக்கும் என்று சொன்னார். ஆனாலும் ஆண்டுடைய பிள்ளைகளை நான் கைவிட மாட்டேன். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. கர்த்தர் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். 1 சாமுவேல் 12:22 கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். கைவிடப்பட்டு மனநொந்த ஸ்திரீயை போல நீங்கள் இருக்கலாம். ஏசாயா 54:6 சொன்னது போல பிரியமானவர்களே, 7ஆம் வசனத்துல இமை பொழுதே உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களை நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். இன்றைக்கு ஆண்டவர் நான் தருகிற வார்த்தை அதுதான். இந்த 2024ஆம் ஆண்டிலே ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி, நான் உன்னை விட்டு எபிரேயர் 13:5 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. God bless you.